வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று டிசம்பர் 28ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 418ஆம் ஆண்டில் முதலாம் போனிபஸ் 42வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 457ஆம் ஆண்டில் மசோரியன் மேற்கு ரோம பேர் அரசராக முடிசூடினார். 893ஆம் ஆண்டில் ஆர்மேனியாவில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் துவின் என்ற பண்டைய நகரம் அழிந்து போனது. 1065ஆம் ஆண்டில் லண்டனில் வெஸ்ட்மினிஸ்டர் மடம் திறந்து வைக்கப்பட்டது. 1308ஆம் ஆண்டில் ஜப்பானில் அனசோனா பேரரசின் ஆட்சி தொடங்கியது. 1659ஆம் ஆண்டில் மராட்டியர்கள் பிஜாப்பூர் படைகளை கோலாப்பூர் சமரில் வென்றனர். 1768ஆம் ஆண்டில் தாய்லாந்து மன்னராக தக்சின் முடிசூடினார். தோன்புரி தாய்லாந்தின் தலைநகரம் ஆனது. 1836ஆம் ஆண்டில் மெக்சிகோவின் விடுதலையை ஸ்பானியா அங்கீகரித்தது. 1846ஆம் ஆண்டில் அயோவா அமெரிக்காவின் 29வது மாநிலமாக இணைந்து கொண்டது. 1867ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்கா மிட்வே தீவுகளுக்கு உரிமை கோரியது. 1885ஆம் ஆண்டில் இந்தியாவின் வழக்கறிஞர்கள், அறிவியலாளர்கள், ஊடகவியலாளர்கள் 72 பேர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை மும்பை மாகாணத்தில் ஆரம்பித்தனர். 1895ஆம் ஆண்டில் பிரான்சின் லூமியர் சகோதரர்கள் பாரிஸ் நகரில் தங்கள் திரைப்படத்தை முதலாக பொதுமக்களின் பார்வைக்கு கட்டணத்துடன் திரையிட்டனர். 1908ஆம் ஆண்டில் இத்தாலி சிசிலியில் 7.1 ரெக்டர் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 75,000 பேர் உயிர் இழந்தனர். 1929ஆம் ஆண்டில் சமோவாவில் நியூசிலாந்து குடியேற்ற காவல்துறையினர் ஆயுதமின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட 11 பேரை சுட்டுக் கொன்றனர். இது சமோவாவின் விடுதலை இயக்கத்துக்கு தூண்டுதலாக அமைந்தது. 1930ஆம் ஆண்டில் மகாத்மா காந்தி இந்தியாவின் விடுதலை தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்காக லண்டன் மாநகர் சென்றார். 1943ஆம் ஆண்டில் சோவியத் அதிகாரிகள் கால்மீக்கிய இனத்தவரை சைபீரியாவுக்கும் மத்திய ஆசியாவுக்கும் நாடு கடத்தினர். 1948ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் DC-3 விமானம் ஒன்று 32 பேருடன் மியாமியில் இருந்து 50 மைல்கள் தெற்கே காணாமல் போனது. 1956ஆம் ஆண்டில் கம்யூனிஸ்ட் தலைவர் ஜின் பெங் துங், அப்துல் ரஹ்மான் ஆகியோர் மலேயா அவசர கால நிலையை முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு மலேயா பாலிங் நகரில் கூடினர். 2014ஆம் ஆண்டில் சிங்கப்பூர் நோக்கி சென்ற இந்தோனேசியா ஏர் ஆசியா விமானம் கரிமட்டா நீர் இணையில் விபத்துக்கு உள்ளானதில் அதில் பயணம் செய்த 162 பேரும் உயிர் இழந்தனர். மேலும் டிசம்பர் 28ஆம் நாளானது தெற்கு சூடானில் குடியரசு தினமாகவும் கத்தோலிக்க திருச்சபையின் புனித மாசில்லாதோர் திருவிழா நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.